அறிவு செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு தேதி அறிவிப்பு. புதுச்சேரியில் நர்சிங் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நர்சிங் கல்லூரிகளில் கடந்த காலங்களில் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வந்தன. இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.centacpuducherry.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செட் தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. ஜூன் 7, 8ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த செட் நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட செட் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் கவனத்திற்கு திறனாய்வு தேர்வு. தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து முடிவுகள் வெளியானது. 11, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகளும் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறியும் வகையில் அதனை ஊக்குவிக்கும் வகையிலும் திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றன. இத்தேர்வில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள் என மொத்தம் 1000 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் தேர்வாகும் தகுதியானவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டுக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் 10 மாதங்களுக்கு ரூபாய் 10,000 என்றபடி இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். இத்தேர்வில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் ஜூன் 11ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று தேர்வு கட்டணம் ரூபாய் 50 செலுத்தி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கேரளா புதிதாக மாற்றப்பட்ட பாடப்புத்தகங்களில் பாலின சமத்துவத்தை விளக்கும் கருத்துக்கள் மற்றும் படங்கள். கேரள அரசின் பள்ளி பாடப்புத்தகங்களில் பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாடங்கள் இடம்பெற்றிருப்பதாக வரவேற்பை பெற்றுள்ளன. கேரளாவில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் கடந்த 3ஆம் தேதி திறக்கப்பட்டன. ஆரம்ப பள்ளி படிக்கும் மாணவர்களின் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டதை அடுத்து புதிய பாடங்கள் அடங்கிய புத்தகங்களில் பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. இதில் 3ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் பாலின சமூகத்தை விளக்கும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை தன் சமூக வலைதள பக்கத்தில் மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி பகிர்ந்துள்ளார். வீட்டு வேலைகளை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் குழந்தைகளுக்கு வீட்டின் குடும்ப தலைவர் சமையல் செய்து தருவது போன்ற சித்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. இது கேரள மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூறுகையில், புதிய பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள பாலின சமத்துவம் தொடர்பான பாடங்கள் இன்றைய தலைமுறைக்கு அவசியம். தெரிந்தோ தெரியாமலோ சமையலும் வீட்டு வேலைகளும் பெண்களின் முழு பொறுப்பு என்ற பொதுவான எண்ணம் நம் சமூகத்தில் உள்ளது. குழந்தைகளும் இந்த உணர்வோடு தான் வளர்கின்றனர். புதிய பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் மாணவர்கள் மத்தியில் நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும். வீட்டில் உள்ள வேலைகளை பெண் பிள்ளைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிறு வயது முதலே மாறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு. ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமானது வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் யங் ப்ரொஃபஷனல் 2 பணிக்கான காலி பணியிடங்கள் உள்ள 4 பணியிடம் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல விவரங்களுக்கு www.icar.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.